ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் பண்ணலான்னு ஒரு பிளான் வந்துருச்சு. டக்குன்னு வந்தேன் கிச்சன் உள்ள. 2 கப்பு கோதுமை மாவு எடுத்தேன், குண்டாலில் போட்டேன். கொஞ்சோண்டு மைதா அதை கலந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சி அது கெட்டியாக கொஞ்சம் தளன்னு பிசைகிற மாதிரி இருக்கணும். பூரி கொஞ்சம் கெட்டியாக தான் பிசையணும். அதை கொஞ்சம் எடுத்து பிசைஞ்சி ஓரமாக வச்சுட்டு இப்போ உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு தேவையானதை எடுத்து வச்சு தாளிக்கலாம் வாங்க. சின்ன குக்கர் வச்சுட்டு டேரெக்டாக எண்ணெய் ஊற்றி கடுகும் சோமும் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் பெருசு பெருசாக அரிஞ்சு போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 4 பூண்டு நசுக்குனா மாதிரி போடணும். பச்சை மிளகா ஒரு 2, கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு கடலைப்பருப்பு ஊற வச்சு அந்த மறந்துட்டேன். அது வெங்காயம் போட்டதுக்கு அப்புறமாவே போட்டிருக்கணும். நான் தான் மறந்துட்டேன் இல்லையா, அதனால் கொஞ்சம் லேட்டாக போட்டிருக்கேன். அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் போட்டு வதக்கிக்கோங்க. வதக்குனது கையோட கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு தனி மிளகாத்தூள் போட்டு அதையும் ஒரு பரட்டிட்டு உருளைக்கிழங்கு நல்லா சின்ன சின்னதாக அரைஞ்சி வச்சேன் அதையும் போட்டு ஒரு பரட்டிட்டு குக்கரை போட்டு மூடிட்டு ஒரு விசில் போட்டு விட்டிங்கன்னா ஒரு 5 விசில் வரும். சத்தம் போடாமல் அதை டிஸ்டர்பே பண்ணாதீங்க, அது ஓரமாக இருக்கட்டும். 5 விசில் வந்ததை ஆஃப் பண்ணிவிட்டு ஓரமாக வச்சுருங்க. நல்ல வெயில் அடிக்குதுங்க. இன்றைக்கி தான் எங்கள் ஊரில் வெயில் தரிசனம் காட்டியிருக்குது. அதனால் வெளில வந்துட்டேன். சரி, உள்ளே வந்து பார்த்தா குக்கர் விசில் அடங்கியிருந்துச்சு. அதை எடுத்து நல்ல ஒரு மேஷர் வச்சு நல்லா உருளைக்கிழங்கெல்லாம் மேஷ் பண்ணிவிட்டு கடல மாவு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன். அதையும் மிக்ஸ் பண்ணி அதில் ஊற்றி நல்லா ஒரு கிண்டிட்டு 5 நிமிஷம் விட்டுட்டு தூரமாக வந்துட்டேன். அதுக்கப்புறம் திரும்பவும் போய் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். என் சின்ன பையனுக்கு அந்த மசாலாலாம் பிடிக்காது, ஆனால் எனக்கு அந்த மசாலா பிடிக்கும். சிக்கன் மசாலாவும் கரம் மசாலாவும் கொஞ்சோண்டு போட்டு பேலன்ஸ் இருந்ததில் மிக்ஸ் பண்ணி நான் வச்சுக்கிட்டேன். 2 டைப் ஆகிடுச்சு. இப்போ பூரி சுட ஆரம்பிச்சிட்டேன். இடையில ஃபோன் கால்ஸ் வேறு வந்துருச்சு. அதையும் பேசிக்கிட்டே எப்படியே மேனேஜ் பண்ணி பூரி சுட்டா எங்கள் குட்டிமா சின்ன குட்டிமாவுக்கு பிடிச்ச பூரி புசுன்னு வந்துருச்சு. ஒரு 4-5 பூரி எடுத்த கையோட டேஸ்ட் பார்க்கறதுக்காக வெளில வந்து சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.